நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ பௌமியாய தேவாய நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 26/5/2026 செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாதம் 12ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வழிபடுவது இந்த நாளை நல்லவிதமாக தொடங்குவதற்கும் இந்த நாள் நிறைவாக அமைவதற்கும் பஞ்சாங்க தேவதைகளுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். இன்றைய நாள் பஞ்சாங்கத்திற்கு நமஸ்காரம் என்று சொல்லி பிரார்த்தனை செய்வது விசேஷம். சூரிய உதயம் காலை 5:52, கரணன் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று காலை 8:58 வரை, தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:46 வரை, உத்திரம் பின்பு அஸ்தம். நாமயோகம் இன்று காலை 6:44 வரை, வஜ்ரம் பின்பு சித்தி. கரணம் இன்று காலை 8:58 வரை, கரசை பின்பு இரவு 9:08 வரை, வணிசை பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை, சித்தயோகம் பின்பு காலை 7:46 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 7:46 வரை, அவிட்டம் பின்பு சதயம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று காலை 7:46 வரை, அரை வாழ்க்கை பின்பு உயிரற்றவை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை. நேரத்திற்கு முன்பாக எழுந்து வீட்டில் தூபதீப ஆராதனைகள் செய்வது கர்ம வினைகளை போக்க மிகப்பெரிய உதவிகரமாக அமையும். சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை தீபமேற்றி வழிபட வாழ்வில் வளம் பெருகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? களஞ்சியத்தில் தானியம் சேர்க்க சிறந்த நாள், வாகன பழுதுகளை சரிபார்க்க ஏற்ற நாள், தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள், இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:31 முதல் 5:10 வரை மேஷ லக்னம். காலை 5:14 முதல் 7:05 வரை ரிஷப லக்னம்.
7:06 முதல் 9:11 வரை மிதுன லக்னம். 9:12 முதல் காலை 11:23 வரை கடக லக்னம். 11:24 முதல் 1:30 வரை மதியம் சிம்ம லக்னம். 1:31 முதல் 3:30 வரை கன்னி லக்னம். 3:31 முதல் 5:30 வரை துலாம் லக்னம். 5:31 முதல் இரவு 7:37 வரை விருச்சிக லக்னம். 7:38 முதல் 9:49 வரை தனுசு லக்னம். 9:50 முதல் இரவு 11:55 வரை மகர லக்னம். 11:56 முதல் காலை 1:47 வரை கும்ப லக்னம். 1:48 முதல் காலை 3:30 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ அங்காரகன். அங்காரகன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க வேண்டும். ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமா பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ, மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனை அவதிகள் நீக்கு என்று வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். மேஷராசி அன்பர்களுக்கு நவகிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானே இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக கொண்டு வரும். பாவங்களை போக்கக்கூடிய சக்தி மீன்களுக்கு உண்டு. அதாவது நீங்கள் செய்த முன்ஜென்ம பாவங்கள், இந்த ஜென்மத்தில் செய்த அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்களை போக்கக்கூடியது மீன்களுக்கு பொறி போடுவதால் சிறு தோஷங்கள் நீங்கும். அதனால்தான் கோவில் குளங்களில் பொறி போடுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். நாம் அறிந்து அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் போக்கும் சக்தி இந்த மீன்களுக்கு இருப்பதாக ஸ்ரீ சித்தர் புருஷர்கள் கூறியிருக்கின்றனர். ஆக தொடர்ந்து உங்களால் முடிந்த நாட்களில் மேஷராசி என்பர்கள் கோவிலில் குளம் இருப்பது போல இருக்கக்கூடிய இடத்தை தேடிச் சென்று தேர்வு செய்து அங்கு பொறி போட்டு வந்தால் உங்களுடைய வினைகள் தீர வாய்ப்புகள் அதிகம். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது வெளியிடங்களில் இருந்து நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில், பணிபுரியக்கூடிய ஸ்தானத்தில் உங்களுக்கு திருப்தி, மன நிம்மதி உண்டாகும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை திடமாக முடிப்பீர்கள் என்கிற நம்பிக்கை மற்றவர்களுக்கு ஏற்படும். உங்களுக்குள்ளும் நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருந்தாலும் மூத்த அதிகாரிகள் உங்களிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது மிக தைரியமாக ஒப்படைப்பாங்க. வியாபார ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள், சண்டை சச்சரவுகள் அகலும். தேவையற்ற எண்ண போக்குகள் நீங்கும். மனதிடம் உண்டாகும். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த சின்ன சின்ன மன வருத்தங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகக்கூடிய போக்கு இருக்கிறது. சிலருக்கு காரியங்களில் வெற்றி உண்டாகும். உடலிற்கு தெம்பு கிடைக்கும். உடலில் இரத்த சம்பந்தமான கோளாறுகள் அகலும்.
பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். கால்நடை வியாபாரத்தில் மட்டும் கவனமாக இருங்கள். ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும், இதனால் பதவி உயர்வு வரும். ஒரு சிலருக்கு வேலை மாற்றத்தின் மூலம் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யக்கூடிய இடத்தில் வார்த்தைகளில் பக்குவமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டை பற்றியோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை பற்றியோ அதிகமாக வெளியில் பேச வேண்டாம். வெற்றிக்கான நிலையை பெறுவதில் அதிக கட்டுப்பாடு இருக்கும். அவ்வளவு எளிமையாக இருக்காது. சில கட்டுப்பாடுகளை நீங்கள் தளர்த்திதான் சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். கட்டுப்பாடற்ற தன்மை வேண்டுமானால், நீங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டுமானால் கிரகநிலைகள் மாற்றத்தின் போது நடக்கும். சுகவீனம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உணவின் மீதான அக்கறை மிக மிக தேவை. மன நிம்மதி வேண்டி, வரம் வேண்டி கோவில்களுக்கு சென்று வழிபடுங்கள். முருகப்பெருமானை வழிபடுவது அனுகூலத்தை கொடுக்கும். இந்த நாளில் வேல் வழிபாடு செய்வது முருகப்பெருமானுக்குரிய பூஜைகளில் ஒன்று. செவ்வாய் தோஷ பரிகாரமும் செய்யலாம். ஜாதகத்தில் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்க கந்தசஷ்டி கவசம் அல்லது திருப்புகழ் பாராயணம் செய்வது உகந்தது. நைவேத்தியம் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது துவரம்பருப்பு கலந்த உணவை நைவேத்தியமாக படைக்கலாம். செல்ல வேண்டிய கோவில்கள் என்று பார்க்கும் பொழுது சென்னை போன்ற இடங்களில் உள்ள முருகப்பெருமான் கோவில்களுக்கு சென்று தரிசிக்கலாம். இந்த நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம் பல கனி வகைகள் வைத்து படைப்பது, சிகப்பு நிற மலர்களினால் அர்ச்சிப்பது, அலங்கரிப்பது, வேல்மாறல் பூஜைகள் செய்வது நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான பொருட்களை இந்த நாளில் தேர்வு செய்து சாப்பிடுவது உன்னதமானது. செவ்வாய் பகவானுக்கான தானியம் துவரம்பருப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். வேலையில் வேகம் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் குறையும், பொறாமைகள் அகலும். சீராக சீர்தூக்கி இருப்பீர்கள். புதிய விஷயங்களில் நாட்டம் உண்டு. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தெய்வ பக்தி தேவை. தெய்வ வழிபாட்டில் நாட்டம் மேற்கொண்டால் நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாளில் வித்தியாசமான முயற்சிகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். கலை சார்ந்த விஷயங்களின் மீதான நாட்டம் உண்டு. புதிய வகை வேலைகளை தொடர நினைப்பீர்கள். கலை சம்பந்தமான துறைகளில் உங்களுக்கான நிலையை நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். மற்றவர்கள் போட்டிகளாக இருந்தாலும் அதையும் கடந்து போகக்கூடிய பக்குவம் உங்களிடம் வெளிப்படும். புறாக்களுக்கு உணவளிப்பது பூர்வ ஜென்ம சாபத்தை போக்கும். புறாக்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை, தானிய வகைகள், மற்ற தானியங்களை இரையாக வைப்பது நிறைய புண்ணியங்களை சேர்க்கும். எனவே ரிஷபராசி என்பர்கள் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய புறாக்களுக்கு மறக்காம உணவு கொடுங்க. இது உங்க கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு மறைவாக இருக்கக்கூடிய வினைகளை போக்கக்கூடிய ஆற்றல் அதிகம் உண்டு. காலை நேரத்திலேயே இந்த தானியத்தை வைக்க வேண்டும். முடிந்தால் உங்களால் இயன்ற அளவு யதாசக்திக்கு தானியத்தை தானமாக செய்வது அனுகூலத்தை தரும். தர்மம் செய்வதற்கோ தானம் செய்வதற்கோ நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் ஏகாதசி திதியை தவிர்த்து மற்ற எல்லா நாட்களிலும் தர்மம் செய்வதற்கு மிக நல்ல நாள்.
அப்படி தர்மம் செய்ய முடியாதவர்கள் அமாவாசை, பௌர்ணமி, ஜன்ம பிறந்த நட்சத்திரம் வரும் நாள், ஞாயிற்றுக்கிழமை, அடுத்ததாக தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பிறப்பு, இந்த நாட்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து தர்மம் செய்யுங்கள். நிச்சயம் நலம் உண்டாகும். கோச்சாரத்தின் படி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த நாள் நண்பர்கள், நட்புகள் வட்டாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய நிலைகளை புரிந்து செய்வீர்கள். பெற்றோர்களுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடும். தள்ளிப்போன சுப காரியங்கள் மீண்டும் கைகூடி வரும். பிறரிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கிறதுல தாமதங்கள் வரும். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த காலங்களில் நீங்கள் செய்த சின்ன சின்ன தவறுகளுக்கு மன வருத்தம் அதிகமாக இருக்கும். இந்த மன வருத்தங்களில் இருந்து விடுபடுவதற்கு, தவறுகளை திரித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை கொடுக்கும். தவறு செய்தவர்கள் திருந்துவதற்கு என்று இந்த காலம் ஒரு காலத்தையே கையில் வைத்திருக்கிறதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை, அந்த சந்தர்ப்பத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டால் பாவங்கள் மென்மேலும் சேராது. வருமானத்தினுடைய நிலைப்பாடு பற்றி யோசிப்பீர்கள். எழுத்து சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதிய வீடு வாங்குவது, மனை பார்ப்பது, வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பது, ஆடை அணிகலன்கள், பொன் நகைகள் வாங்குவதற்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வேலை தொடர்பான புதிய வாய்ப்புகள் வரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வீர்கள். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த பணத்தை திருப்பி கொடுப்பீர்கள். பண வரவு இருக்கிறது. வேலையிலும் நல்ல வாய்ப்புகள் அமைப்பு உண்டு. மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு பிடித்தமானதாக அமையும். தைரியமாக தன்னம்பிக்கை உடையவர்களாக திகழ்வீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. மற்றவர்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் பேசினால் காரியங்கள் நடக்கும் என்கிற சூக்ஷமத்தை, நுட்பத்தை உணர்ந்து செயல்படுவீர்கள். வீட்டில் உடைய சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை தரும். பெற்றோர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். பல நல்ல நல்ல விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். தான தர்மங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். வெளியிடங்களில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்படியாகத்தான் செய்வீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அறிந்து செய்யும் பொழுது யாருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை உணர்ந்து முடிப்பீர்கள். வீட்டினை பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள். கலை தொடர்பான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். கலை அழகோடு வீட்டை பராமரிப்பீர்கள். உள்கட்டமைப்பை மாற்றுவீர்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகம் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் பயணிப்பவர்கள், பணிபுரிய நினைப்பவர்கள், புதிதாக வேலை தேடுபவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுமை, நிதானமாக இருக்க வேண்டும். எந்த செயலிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். அது உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துவிடும். பிறருக்கு பரோபகாரியாக இருக்க பாருங்கள். தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அலுவலக சம்பந்தமான விஷயங்களில், வேலைகளில் உங்களுடைய ஈடுபாடு ஒரு படி உயரும். மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் எல்லோரையும் அரவணைத்து செல்வீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கான சில விஷயங்களை பேசி முடிக்கக்கூடும். ஈடுபாடு அதிகமாகும். வருமானத்தை பன்மடங்கி பெருக்கி பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, எதிர்கால நலனுக்காக முதலீடு செய்ய நினைப்பீர்கள். மனிதனுடைய அவஸ்தைக்கு முக்கிய காரணமே பிதூர் வழியில் பாவங்கள் தான். இந்த பாவம் மனிதனுடைய ஆத்மாவை வேதனைப்படுத்தி பாவத்தை கழித்துக் கொள்ளும்.
எனவே நாம் நம்முடைய பாவங்கள் தீர சில பரிகாரங்களை செய்யணும். சிலர் அறியாமல் பாவம் செய்வார்கள், சிலர் நாம் செய்வது பாவம் என்று அறிந்தே செய்வார்கள். அதனால் அவர்களுடைய பாவ கணக்கு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தப்பு செய்தால் அதற்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. ஏதாவது ஒரு ரூபத்தில் நாம் தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பார்கள். சிலரோ மரணத்தை விட கடுமையான தண்டனையை கூட அனுபவிக்க கூடும். எனவே நம்முடைய பாவ கணக்கு தீர சில பரிகாரங்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஏழைகள், உணவுக்காக இயங்கும் பசியோடு இருப்பவர்கள், வறுமையில் வாடுபவர்கள், ஊனமுற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், வாயில்லா ஜீவன்கள் என்று அடுத்தவர்களுடைய உதவியை மட்டும் எதிர்பார்த்து வாழும் உயிர்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய இயலாதவர்களுக்கு என்ற உதவியை செய்ய வேண்டும். அன்னதானம் செய்வது அனைத்து விதமான பாவத்தையும் போக்கக்கூடியது நீங்க செய்வது. ஆக இது போன்ற தர்மங்கள் செய்வதால் பாவ பிணிகள் தீரும் என்பது சாஸ்திரங்களில் உள்ள வழிமுறைகள், வினைகள் தீர்வதற்கான வழிபாடுகள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக வேலைகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். மிருகசிரிஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும். எல்லோரும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். எதிர்பாராத வகையில் தன வரவு உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படுமாயின் அவ்வப்போது பரிசோதனை செய்வது நல்லது. எதிலும் பொறுமை, நிதானம் தேவை. பெரிய அளவில் செய்கிறேன் என்று முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன நிறைவு பெற வேண்டி வழிபடுவது, ஆன்மீக எண்ணங்கள் கொள்வது, நாமத்தை, இறைவனுடைய மந்திரத்தை ஜபிப்பது, உச்சாடனம் செய்வது நல்லது. இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் கிடைக்கட்டும். கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாக வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகளில் சில மாற்றங்கள் வரலாம். சுப காரியத்திற்காக எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளில் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலம், நல்ல முடிவுகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக முயற்சிப்பவர்கள், சுப காரிய செயலுக்காக முன்னின்று வழி நடத்துபவர்களுக்கு ஆதரவுகள் அதிகமாக உண்டு. தம்பதியர்களுக்கிடையே பொதுவாக நல்ல அந்யூன்யம், இருவருக்கும் உண்டான மனம் திறந்த பேச்சு, வெளிப்படை தன்மை, மனதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். பாசம், அன்பு எல்லாம் வெளிப்படும். தம்பதியர்களுக்கிடையே நல்ல ஒரு புரிதல், நெருக்கம் உண்டாகும், அந்யூன்யம் உண்டாகும். குடும்ப விஷயங்களை வெளியிடங்களில் பேசுவதை தவிர்க்க வேண்டும். பொதுவாக ருத்ராட்சமானது அனைவரும் அணிய வேண்டிய ஒன்று. ஆண் பெண் என்கிற பேதம் கிடையாது. எப்பொழுதும் கழுத்தில் தரித்திருக்க வேண்டும் என்றே ருத்ரக்ஷஜ பாலா உபனிஷத்து சொல்கிறது. அதிலும் 4 முக ருத்ராட்சமானது மன தெளிவை கொடுக்க வல்லது. கடகம் என்றாலே சந்திர பகவானே அதிபதியாக இருப்பதால் மன தெளிவு உண்டாக 4 முக ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் சிறப்பு. மேலும் நல்ல அறிவை ஏற்படுத்தவும் விருத்தி செய்யவும் இதை அணிந்த குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். ஞானம் பிறக்கும், கல்வி அறிவு ஏற்படும், நல்ல சிந்தனை இருக்கும், ஒழுக்கம் பிறக்கும், நேர்மறையான சிந்தனைகள் வெளிப்படும். அது மட்டுமல்ல, ஆஸ்துமா, ஞாபக சக்தி குறைவு போன்றவற்றை நீக்கும். குழந்தைகள், ஆசிரியர்கள், எப்போதும் மனக்கவலையாக இருக்கக்கூடியவர்கள் விரக்தி போன்றவற்றை உள்ளர் அவசியம் அணிந்து இந்த மந்திரத்தை தினசரி 108 முறை சொல்லி வர அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஓம் ஹ்ரீம் நமஹ.
மீண்டும் ஒரு முறை ஓம் ஹ்ரீம் நமஹா என்கிற இந்த மந்திரத்தை தினசரி பிரயோகிப்பது அனைத்து விதமான மனம் சார்ந்த தோஷங்களையும் போக்கும், பிறப்பில் இருக்கக்கூடிய சந்திர தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது. இந்த செவ்வாய்க்கிழமைகளில் சனி பகவான் புதன் பகவானுக்கான ஹோரைகள் என்பது பலனை கொடுக்காது. ஆக இந்த 2 ஓரைகளை தவிர்த்து மற்ற ஹோரைகளில் வேலைகள் செய்யும் பொழுது அனுகூலம் ஏற்படும். மூத்த அதிகாரிகளிடத்தில் அறிமுகம் ஏற்படும். சமூகம் சம்பந்தமான விஷயங்களில் மதிப்பு மரியாதை உயரும். வியாபாரத்தில் கௌரவமாக வலம் வருவீர்கள். புதிய பொருள் விற்பனை ஏற்படும். புதிய பொருட்களை அறிமுகம் செய்து வைப்பீர்கள். மக்கள் வரத்து, வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் நிலம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசலாம். ஒரு சில முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாளாகவும் இருக்கும். பிறருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். பெரியவர்களுடைய அனுபவங்களை தெரிந்து செய்தால் நல்லது. ஆலோசனைகள் வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரம். சில காரியங்கள் மாற்றத்தோடு இருக்கும். வெளியூருக்காக வேலைக்காக செல்பவர்களுக்கு சில மாற்றங்கள் நிகழலாம். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். நினைத்த வேலைகள் நடக்கும். பிள்ளைகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். முக்கியமான வேலைகளை தேடி செல்வீர்கள். தேடல் அதிகமாக இருக்கும். பிழைகளை திருத்தி எந்த விதங்களிலும் தவறு ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வீர்கள். புதியவர்களோடு எப்படி பேச வேண்டும் என்கிற அணுகுமுறை வெளிப்படும். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டு. அனுபவங்கள் வைத்து அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வீர்கள். அனுபவங்கள் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி அன்பர்களுக்கு நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். செவ்வாய்க்கிழமைகளில் புதிதாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருப்பது நல்லது. அதனை நாம் யோசனையாக வைத்துக் கொண்டு மற்ற தினங்கள்ல செயல்படுத்தலாம். மீறி உங்களுடைய கருத்துக்களையோ யோசனைகளையோ வெளியிட்டால் மிகுந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாகத்தான் செவ்வாய்க்கிழமைகளில் தெய்வ வழிபாடு தவிர மற்ற நல்ல காரியங்களை தவிர்த்து விடுகின்றனர். நேர்மறை வார்த்தைகளை பேசுவது, நல்ல கருத்துக்களை தெரிவிப்பது, இதெல்லாம் கெடுதல் வராமல் தவிர்க்கும். ஆக சிம்மராசி அன்பர்கள், செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு இதுநாள் வரையில் செயல்படாமல் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் தொடங்கலாம். தடைப்பட்ட காரியம் சம்பந்தமான பேச்சுக்கள் நல்லவிதமாக முடியும். உங்கள் வீட்டில் சுபகாரிய சம்பந்தமான செயல்பாடுகள் நல்ல ஒரு வேகத்தை கொடுக்கும். மனதில் திருப்தி, சந்தோஷம் நிலவும். எதிர்பாராமல் தன வரவு உருவாகும். வீடு விற்க வேண்டும் என்கிற நிலையில் இருப்பவர்கள் அல்லது இடத்தை வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்கிற சூழலில் உள்ளவர்களுக்கு லாபம் மேம்படும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை தினத்தில், அதே போல கட்டுமான பணி தொடர்பு துறைகளில் இருப்பவர்கள், கட்டுமான துறைகளில் செயல்படுபவர்கள், எந்த பணி நீங்கள் எந்த வேலையை கவனித்தாலும் சரி, இந்த நாள் அங்காரக பகவானை நவகிரகங்களிலோ அல்லது முருகர் சன்னிதானங்களில் செவ்வாய் பகவானுக்கென்று ஒரு தனி சன்னதி இருக்கும். அங்கு சென்றோ நீங்கள் துவரம்பருப்பு வைத்து உங்களுக்கு நல்ல வீடு அமைய வேண்டும், உங்களுடைய ரியல் எஸ்டேட் துறை நன்கு வளர வேண்டும், வாழ வேண்டும், வருமானம் கிடைக்க வேண்டும், பூமி சம்பந்தமான தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டும். சல்லிய தோஷம் என்று சொல்லுவாங்க. இந்த சல்லிய தோஷம் நிவர்த்தியாக வேண்டுமானால் அங்காரக பகவானை முறையாக வழிபட்டால் சிம்மராசி அன்பர்களுக்கு மனை விற்பது, வாங்குவது சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய இடையூறுகள் நீங்கும். லாபங்கள் மேம்படும்.
குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை தரும். கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். வீடு பராமரிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டி இருக்கும். பராமரிப்பது மற்றும் அலங்கரிப்பது, புதுப்பிப்பது, வீட்டினுடைய உள்கட்டமைப்பை மாற்றி அமைப்பது, இப்படி வீட்டை வர்ணம் செய்வது, ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். உங்களால் செய்ய முடியாமல் கிடப்பில் போடப்பட்ட வேலைகளை கூட தொடங்கலாம். குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை தருவதால் வேலையில் விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு இருக்கும். மன தெளிவு உண்டாக்கும். நட்பு வட்டாரங்களின் மூலம் நல்ல செய்திகள் அமையும். தொழில் வியாபாரங்களில் வேலையாட்களுடைய கவனம் உங்கள் பக்கம் திரும்பும். இதுவரையில் பொறுப்பில்லாமல் இருந்தவர்கள் கூட பொறுப்பாக உணர செய்வார்கள். வாடிக்கையாளர்களை நல்ல விதமாக கவனித்து உங்களத்தை லாபத்தை கொண்டு வர முயற்சி செய்வார்கள். அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பு தாராளமாக இருக்கிறது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். தொழில் முனைவோர் முதன்மையாக என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய வியாபார ஸ்தலத்தை நிறுவி அதில் வியாபாரம் செய்ய நினைப்பீர்கள். மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். காப்பீடு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு மென்மேலும் லாபம் கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வருமானம் கூடும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நிதானமாக நடக்கும். தடை தாமதங்கள் விலகும். எண்ணிய காரியங்களை திருப்திகரமாக முடித்து வெற்றியும் பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக புதிய நல் வாய்ப்புகள் வந்து சேரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வழியில் செலவுகள் உண்டாகும். வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும். கூடுமான வரையில் பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிகள் நடக்கட்டும். வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிக விலை உயர்ந்த பொருட்களை தவிருங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். புதிய உற்சாகம் உண்டாக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கையில் நல்ல நிலை பெறுவதற்கான முயற்சிகள் நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு எல்லா நிலையிலும் முன்னேற்றங்கள் ஏற்பட நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது வீட்டில் இருப்பவர்களால் அனுகூலம். சுப காரிய சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வீட்டை பராமரிப்பதில், வீட்டை அலங்கரிப்பது, புதிய பொருட்கள் வாங்குவது, உபயோக பொருட்கள், மின்னணு சாதனங்கள் புதிதாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். தம்பதியர்களுக்குள் புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உருவாகும். கன்னிராசி அன்பர்களே, ராகு கேதுவினுடைய தோஷங்கள் விலக எளிமையான வழிமுறைகள் இயற்கையே உங்களை வாழ்த்தும். அதாவது ஒரு எறும்பு சாப்பிட்டால் பிராமணர்கள் சாப்பிட்டதற்கு சமம். சேமித்து வைத்துக் கொள்ளும். இந்த எறும்புகள் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை பத்திரப்படுத்தக்கூடியது. எறும்பினுடைய எச்சில் பட்ட அரிசி எப்பவுமே கெட்டு போகாமல் புது அரிசி போலவே எறும்பு கூட்டுல இருக்கும். இதனை சாப்பிடுறதுக்கு 2.25 வருஷம் ஆகும். அதுவரையிலும் 30 முக்கோடி தேவர்களும் பார்த்து கொண்டு இருப்பாங்களாம். ஆக இந்த தோஷங்கள் நீங்குவதற்கு எறும்புக்கு உணவிட்டு வாருங்கள். ஒரு கிரகத்தினுடைய தோஷமானது 2.5 ஆண்டு காலம் இருக்கும். அதுவரையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இட்ட உணவு எறும்பு சாப்பிடுவதால் எந்த நாளும் தீங்கு என்பது ஏற்படாது. இப்படி நாம் செய்யக்கூடிய இந்த புண்ணியங்கள், தர்ம காரியங்கள் உங்களுடைய தலைமுறையை வாழ வைக்கும். 7 ஜென்ம பாவங்களை எளிதாக போக்கிக் கொள்வதற்கு இந்த பரிகாரமானது உங்களுக்கு மிக உதவிகரமாக அமையும். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது உறவுகள் வழியில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். வீட்டுல ஒரு மங்களகரமான செய்திகள் வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும்.
தொடர்ந்து இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகும். சீக்கிரமாக கடனில் இருந்து வெளிவருவதற்கான வருவாய் பணம் கிடைக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். கௌரவமாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். நீங்கள் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் அனைத்தும் தூள் தூளாக போக போகிறது. மற்றவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய நிலை உயரும், சற்று வளரும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்க நிலைகளை கடந்து வாழ்வீர்கள். கருத்து வேறுபாடுகள் மறையும். குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொன் பொருட்கள் சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படும். வேலையில் இருக்கக்கூடிய முழுமையான விஷயங்களை கிரகித்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வெற்றியும் பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பண ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். மன சங்கடங்கள் அகலம். மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு நாட்டம், ஈடுபாடு இருக்கும். விளையாட்டுத் துறைகளில் மன நிறைவோடு சில காரியத்தில் ஈடுபடுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் மறையும். உங்களுடைய செயல்களில் வெற்றி நிறைந்திருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். ஆரோக்கியம் நிறைந்த நாளாகும். கூடுமான வரையில் உங்களுடைய செயல்களில் வேகம், சாதிக்கக்கூடிய திறன், சக்தி அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த நாள் மகிழ்ச்சி, ஆனந்தம் நிறைந்த நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். செவ்வாய்க்கிழமை தினம் கிரகங்களினுடைய கோள்சார நிலைகள் படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் கூட விலகி போகக்கூடிய சூழல் ஏற்படலாம். நேற்று வரை எதிரியாக இருந்தவர்கள் இன்று உங்களுடைய பிரச்சனை வேண்டாம் என்கிற நிலையில் இருப்பார்கள். உங்களோடு அனுசரணையாக போக முடியாத ஒரு சூழ்நிலையில் மற்றவர்கள் இருக்கக்கூடும். ஆகவே பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகி போவதை நீங்கள் பார்க்கலாம். அரசு வேலை தொடர்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு மற்றும் சாதகமான சூழல்கள் அமையும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, இடமாற்றங்கள், இப்படி நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்களோ அந்த வேலைகள் சுமூகமாக நடக்கும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். உங்களோடு வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களிடத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். மற்றவர்களோடு ஊழியர்களோடு அனுசரணையான போக்கோடு இருப்பீர்கள். உங்களுடைய எண்ணத்தின்படி வேலைகளை திறம்பட முடிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. இழுபறியாக இருந்த வேலைகளை கூட துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. எதிர்பார்த்த சில பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். துலாம் ராசி அன்பர்களே, வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் விவேகமாக இருக்க வேண்டும். சொத்துக்கள் பிரச்சனையோ அல்லது உறவுகள் மூலமாக வழக்குகள் இருந்தாலோ, விவசாயம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, துலாம் ராசி அன்பர்களை பொறுத்து நிதானமாகத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் பார்த்து கவனமாக பொறுமையாக இருந்தால்தான் காரியத்தில் வெற்றியே கிடைக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான காரியங்களில் தெளிவு பிறக்கும். நினைவு திறன் நன்றாக சீராக இருக்கும். ஞாபக சக்தி போன்ற பிரச்சனைகள் நீங்கும். மறதிகள் விலகக்கூடிய நாள். ராசிக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை தினம்தோறும் வணங்கி வருவது சிறப்பு. இவற்றை நீங்கள் பரிகாரமாகவே செய்யலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த 3 நட்சத்திரத்திற்குள் தான் நீங்கள் இருப்பீர்கள். அதாவது சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினம்தோறும் 27 முறை சித்திரை நட்சத்திரம் போற்றி போற்றி என்று சொல்லி வர சீக்கிரமாக உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பலன் சக்தி அதிகமாகி உங்களுக்கு சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த நட்சத்திரத்தினுடைய
பெயரை சொல்லி போற்றி போற்றி என்று வணங்க வேண்டும். அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் சித்திரை நட்சத்திரம் போற்றி போற்றி, சித்திரை நட்சத்திரம் போற்றி போற்றி, சித்திரை நட்சத்திரம் போற்றி போற்றி என்று நீங்கள் உச்சரித்து வரலாம். அதே போல சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த முறையை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்நாளில் நிச்சயம் ஒரு அதிசயம் மாற்றங்கள் நிகழும். குறைந்தது 48 நாட்கள் உச்சரித்து வரலாம். ஒரு மண்டலமாக நினைத்து உங்கள் வாழ்நாள் முழுவதுமே சொல்லி வர அதற்கேற்ற பலன்கள் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். சாத்வீகமான அமைப்புகள் உருவாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் பொதுவான விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர பகவானுடைய ஓரையிலும் சுப காரியங்களை செய்து வாருங்கள். உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரை. சொத்து மற்றும் அரசு சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள், நன்மைகள் உண்டாகும், சந்தோஷம் பிறக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். திட்டமிட்டு வேலைகளில் ஈடுபட வேண்டியது அவசியம், நிதானம் வேண்டும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும். மன சிந்தனையில் திடமான நம்பிக்கை உண்டு, ஆதரவு பிறக்கும். உங்களுடைய ராசிக்கான கிரக அமைப்பு படி இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் குருபியோ நமக. முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசிக்கான கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். செவ்வாய்க்கிழமை தினத்தில் கிரகங்களினுடைய கோள்சார் அமைப்புகள், சந்திர பகவானுடைய நகர்வுகள் மற்றும் கிரகங்களினுடைய பார்வை சேர்க்கை பொறுத்து ராசிக்கான பலன்கள் அமையும். அந்த விதங்களில் பார்க்கும் பொழுது விலகி நின்றவர்கள் விரும்பி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். புகழ் பெறுவீர்கள், அந்தஸ்து அதிகரிக்கும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தலைமை பண்புகளால் நீங்கள் பெருமைப்பட போகிறீர்கள். தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். தவறிப்போன சில முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தவறிப்போன சில வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். பொருளாதார நிதி நிலைமைகளில் முன்னேற்றங்கள் உருவாக்கும். நெருக்கமானவர்களுடைய ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு பிறரால் நல்ல உதவிகள் சரியான நேரத்திற்கு கிடைக்கும். ஆபத் பாந்தவன் அநாதக ரக்ஷகன் என்று சொல்வார்கள். அதுபோல உங்களுடைய கஷ்டங்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய தோழனாக நெருங்கிய நபர்கள் யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவி செய்யலாம். வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து தீர்வுகள் கிடைக்கும். பொதுவாக வெற்றி நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. தெய்வ பலம் உண்டு. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எண்ணத்திலும் தெளிவு ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது பணம் வருமானம் அதிகரிப்பதற்குண்டான மிக எளிமையான பரிகாரம். ஒரு செம்பு சொம்பில், அதாவது காப்பர் சொம்பை எடுத்துக்கொண்டு அதில் போட வேண்டிய சில பொருட்களையும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். வெள்ளை துணியில் வசம்பு ஒரு துண்டு வைத்து அதனுடன் ஒரு கைப்பிடி அளவு கல்உப்பு, 18 எண்ணிக்கையில் கொட்டைப்பாக்கு, 18 ஏலக்காய், ₹1 நாணயம் 18. இந்த பொருட்கள் அனைத்தையும் அந்த வெள்ளை துணியில் மூட்டைகளாக கட்டி முடிந்து சந்தனம் குங்குமம் வைத்து அந்த மூட்டைகளை பூஜை அறையில் வைத்து சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டும். இப்படி 10 நாளைக்கு நீங்கள் செய்தாலே போதும். பிறகு அந்த முடிச்சுகளை எடுத்து உங்களுடைய அரிசி பானையினுடைய அடியில், அரிசி எதில் போட்டு வைக்கிறீர்களோ அந்த அரிசிக்கு கீழ் அடியில் நீங்கள் இந்த முடிச்சுகளை வைத்து பிறகு அரிசியை நிரப்பி விடலாம். இப்படி செய்யும் பொழுது 2 மாதங்களுக்குள் உங்களுக்கான நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எப்பேற்பட்ட ஒரு ஏழை கூட பணக்காரர் ஆகுவதற்கு
இந்த வசம்பானது உங்களுக்கு நிறைய ஒரு செல்வத்தை அள்ளி கொடுக்கும். வசம்பை உங்கள் வீட்டில் வைத்தாலே அதிக பணவரவு ஆகர்ஷண சக்தி என்பது உண்டாகும். ஆக ஏழ்மை நிலையிலிருந்து பணக்காரர் நிலைக்கு வருவதற்கு இந்த வழிபாடு முறைகளை செய்தாலே போதும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று தினம்தோறும் நீங்கள் இந்த நாமத்தை பாராயணம் செய்வது மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செம்பு சொம்பில் தான் செய்ய வேண்டும். பித்தளையோ வெள்ளியோ எவர் சில்வரையோ பயன்படுத்தக்கூடாது. கவனமாக இருங்கள். செம்பு என்பது ஆகர்ஷண சக்தியை, அதாவது ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உலோகம். ஆகவே அந்த செம்பு சொம்பில் மட்டுமே நீங்கள் இந்த மேற்கூறிய பொருட்களை வெள்ளை துணியில் முடிச்சுகளாக கட்டி வைத்து வழிபடுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு ஏற்படலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். கவனம் தேவை, பொறுப்போடு இருப்பது அவசியம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், ஏற்றம் உண்டு, நினைத்ததை சாதித்து காட்டுவீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும், நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். செவ்வாய்க்கிழமை தினம் கலை சம்பந்தமான விஷயங்களில் எப்பொழுதும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவே இருக்கும். சில நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு பெரிய அளவில் செய்யலாம் என்கிற எண்ணங்களும் ஏற்படலாம். கைவேலை தொடர்பான விஷயங்களில் அதிக நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் மேம்படலாம். அறிவுத்திறன் கூடும். நம்பிக்கையாக இருப்பீர்கள். உத்தியோக வேலைகளில் உங்களுக்கு பொறுப்புகள் சற்று அதிகரிக்கலாம். அலுவலகம் சம்பந்தமான வேலைகளில் உங்களுக்கு சில பணிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இட்ட வேலைகளை மட்டுமே நீங்கள் பொறுப்பாக முடித்து கொடுத்தாலே போதும். உங்களுடைய விஷயங்களில் தவறுகள் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய அளவில் கூட பிறருக்கு மனம் வருத்தங்கள் ஏற்படாதபடி பார்த்து கொள்வது அவசியம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவோடு நீங்கள் சில காரியங்களை முடிப்பீர்கள். அலுவலக வேலைகளில் இருந்த சில மந்தத்தன்மைகள் நீங்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பொழுதுபோக்கு சம்பந்தமான வேலைகளில் ஆர்வம் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான நல்ல முயற்சிகளும் முதலீடுகளும் அதிகரிக்கலாம். எதிர்பாராத வகையில் சில பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். சிக்கல்கள் குறையக்கூடிய நாளும் கூட. பிரச்சனைகள் இல்லாத ஒரு நாளாக இந்த தினம் மன நிம்மதியோடு இருப்பீர்கள். தேவைக்கு தகுந்தாற்போல் பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். தெய்வீக சிந்தனைகளோடு செயல்படுவீர்கள். எதையும் சாதிப்போம் என்கிற துணிவு உங்கள் மனதில் அதிகரிக்கலாம். ஆக இந்த ஒரு நிலையை வைத்து அடுத்தடுத்த நிலைக்கு முயற்சி செய்வீர்கள். இந்த நாளுக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது வீட்டுல பணம் சேரணும் அப்படின்னா இந்த 5 விஷயங்களை நீங்கள் பின்பற்றினாலே போதுமானது. பெருமாளுடைய வழிபாடு நிச்சயம் நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது அதற்கேற்றபடி வருமானம் அதிகரிக்கும். பெருமாளுடைய மனதில்தான் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே இருக்கிறார். அதனால் அவர்களை வழிபடுங்கள். முக்கியமாக புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் வழிபடுவது நல்ல பணம் சேருவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இரண்டாவது, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள், அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு. இந்த உப்பிலும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியினுடைய அம்சம் இருக்கிறது. ஆகவே வீட்டில் மளிகை பொருட்கள் குறைந்தாலும் உப்பு குறையாதபடி நிறைந்தே இருக்க வேண்டும். அந்த வகையில் பார்த்து கொள்ளுங்கள். சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது உப்பு கீழே சிந்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக வீட்டை நல்ல நறுமணத்துடன் வைத்துக் கொள்வது அவசியம். இயற்கையாகவே நறுமணம் நிறைந்த வீட்டில்தான் மகாலட்சுமி குடிபெயர்வாளாம் அப்படின்னு பெரியவர்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் வீட்டை மலர்கள் மூலமாகவோ சாம்பிராணி ஊதுபத்தி மூலமாகவோ நறுமணத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை நல்ல மரியாதை கொடுத்து கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் அன்பாக பார்த்து கொண்டாலே
பணம் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இப்படி செய்வதால் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு மகாலட்சுமியுடைய மனம் நிறைந்து வீட்டில் செல்வ செழிப்பாக இருப்பீர்கள். நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் சரி, செய்வதாக இருந்தாலும் சரி, அவை நேர்மறை ஆற்றலாக இருக்க வேண்டும். காரணம், செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலுமே ஒரு சக்தி இருக்கிறது. முடிந்த அளவு நல்லதை மட்டுமே செய்யுங்கள், பேசுங்கள், நினையுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு வீட்டில் சரிவர பண போக்குவரத்து இருக்கும், மகிழ்ச்சியும் குறைவிருக்காது. ஆக இந்த 5 விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தாலே போதும். தனுசு ராசி என்பர்களே, வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள். அனுகூலத்தை கொடுக்கும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரை உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திறமை வெளிப்படும், ஆதாயம் உண்டாக்கும், நன்மைகள் பெருகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படலாம், இடப்பெயர்ச்சி உண்டாக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். தெய்வ தன்மையாளர்களாக இருப்பீர்கள், ஆனந்தம் உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய அமைப்பு படி செவ்வாய்க்கிழமை தினம். அந்த விதங்களில் பார்க்கும் பொழுது மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள், அன்பை வெளிப்படுத்துவீர்கள், மன அமைதி இருக்கும், சந்தோஷமாக இருப்பீர்கள். பிறருடைய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். அதிலும் வயதானவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். இதனால் உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆசையானது பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்டில் பெரியவர்களை எந்த அளவிற்கு அன்போடு அக்கறையோடு கவனித்துக் கொள்கிறீர்களோ அதே அளவிற்கு நீங்கள் உணராதபடி ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு மறைமுகமாக வந்து சேரும். பணம் கிடைக்க வேண்டுமே என்கிற காரணத்திற்காக மட்டுமே அவர்களுக்கு நீங்கள் மதிப்போ மரியாதையோ கொடுக்காமல் இயல்பாக உங்களுடைய கடமை என்ற உணர்வோடு நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் கூட காணாமல் போய்விடும். இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து பார்க்கலாம், அனுபவிக்கலாம். வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்களுடைய நல்ல ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெறுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மனதளவில் எதையும் சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை துளிர்விடும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து காட்டுவீர்கள். மனதில் நிம்மதி, தைரியம், ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இதெல்லாம் அதிகரிக்கும், தைரியம் உண்டாக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தின் காரணமாக உங்களுடைய செயல்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். துணிவே துணை என நடக்கக்கூடியவர்கள். வியாபாரத்தில் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற எண்ண துணிவு உங்களுக்கு அதிகம் உண்டு. தொழில் விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். மன நம்பிக்கை, மன தைரியம் உங்களுக்குள் அதிகரிக்கும். இன்றைய நாளுக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது கையில் எண்ண முடியாத அளவிற்கு பணம் கிடைப்பதற்கு இந்த பரிகாரங்களை செய்தாலே போதும். பொதுவாக விநாயக பெருமான் தான் வினைகளை தீர்க்கக்கூடியவர். சங்கடஹர கணபதி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர், தடை தாமதங்களை உடைக்கக்கூடியவர். ஆக இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை வழிபட செல்வம் பெருகும். அதிலும் கற்பக விநாயக பெருமானை 1008 அருகம்புல் கொண்டோ அல்லது 21 அடி அருகம்புல் நிலை மாலை சாற்றியோ வணங்க தொழிலில் லாபம் அதிகரிக்கும், செல்வம் பெருகும். அரச மரத்தடியில அமர்ந்திருக்கக்கூடிய விநாயக பெருமான நீங்க வெள்ளிக்கிழமையில வழிபடும் பொழுது பண வரவு என்பது அதிகரிக்கும். அந்த தருணத்துல 11 அகல் விளக்கு தீபம் ஏற்றி 11 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். இப்படி செய்வதால்
கையில் எண்ண முடியாத அளவிற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளில் செய்வது மிக சிறப்பு. அதுபோல வெள்ளிக்கிழமை தினத்திலும் வழிபட்டால் நன்மைகள் உண்டாக்கும். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை உத்தமம். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். ராசிக்கான நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். வேலையில் புதிய மாற்றம் ஏற்படும். நம்பிக்கையாக செயல்படுவீர்கள். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் நீங்கும். மன தெளிவு பெறும். ஏற்றம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சிகள் கைகொடும். வெற்றி நிறைந்த நாள். உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி எல்லா நிலைகளிலும் உயர்வு பெற வேண்டுமென எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கிரக அமைப்பின்படி கும்பராசி அன்பர்களுக்கு கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு கிடைக்கும். பேச்சை கேட்கக்கூடிய நிலையில் மற்றவர்கள் செயல்படுவார்கள். எப்பொழுதுமே உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. பொருளாதார நிலைகளில் அது தொடர்பான விஷயங்களில் மேன்மை உண்டாக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு மனை வசதி வாய்ப்புகள் பெருகும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் மீது இருந்த நம்பிக்கை இல்லாத தன்மை நீங்கும். இதுவரையில் உங்களுடைய செயலை பற்றி நம்பாதவர்கள் கூட இனி நம்பக்கூடிய நிலை உருவாகும். இதனால் உங்களுக்கு மன நிம்மதி, மன திருப்தி, ஆத்ம சந்தோஷம் உருவாக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் பலிதமாக்கும். எது சொன்னாலும் அவை நடக்கக்கூடியதாகவே இருக்கும். பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை நீங்கள் பெறுகிறீர்கள். நீண்ட நாட்களாக எண்ணிய சில பயணங்கள் சிறப்பாக அமையக்கூடும். கணிதம் தொடர்பான துறைகளில் ஆர்வம் பெருக்கும். வீடு மனை வாகனத்தை சீர் செய்வீர்கள். லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். வருமானம் பெருக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உருவாக்கும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வீட்டில் தன வரவு அதிகரிப்பதற்கு, எப்பொழுதும் பொருளாதார நிலைகள் இருந்து கொண்டே இருப்பதற்கும், எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் கிடைப்பதற்கு இந்த பரிகார முறைகளை செய்தாலே போதும். நாம் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே இறை வழிபாடுக்குண்டானது. தெய்வ வழிபாட்டிலேயே உங்களுடைய சகல பிரச்சனைகளும் தீர்வதற்கான வழிகள் உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் விநாயகப் பெருமானை வழிபட்டாலே சங்கடங்கள் தீரும். விநாயகப் பெருமானை எந்த நாளில், எந்த நட்சத்திரத்தில், எந்த நிலையில், எந்த கிழமையில், எந்த ஓரையில் தொழுதால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இரட்டை பிள்ளையாருக்கு ரோகிணி நட்சத்திரத்தன்று சந்தன காப்பு செய்து வழிபட கடன் பிரச்சனைகள் தீரும். கும்பராசி அன்பர்களே, சந்திர பகவானுடைய தோஷத்தை நீக்கியவர் தான் விநாயகப் பெருமான். ஆக எந்த இடத்தில் இரட்டை பிள்ளையார் இருக்கிறார் என்பதை பாருங்கள். அதிலும் ரோகிணி நட்சத்திர நாளில் விநாயகப் பெருமானுக்கு செய்யும் பொழுது பணம் சம்பந்தமான பிரச்சனைகள், எண்ண முடியாத அளவிற்கு கடன் தொல்லைகளால் நீங்கள் சிக்கி இருந்தாலும் விநாயகப் பெருமானுக்கு செய்யக்கூடிய இந்த சந்தன காப்பானது அவரை குளிர்விக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். அதிலும் செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகப் பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வணங்கினால் கடன் பிரச்சனைகள் நீங்கும். அதே போல முருகப்பெருமானையும் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வரளி மாலை சாற்றி வணங்க நினைத்த காரியம் கைகூடும். வேலை தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். முருகப்பெருமானுக்கு செவ்வாய் தோறுமே நெய் விளக்கு ஏற்றி வாருங்கள். இப்படி செய்யும் பொழுது எண்ணி 3 மாதத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை கிடைக்கும். அதே போல மேற்கு பார்த்த விநாயகப் பெருமானுக்கு
தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் அல்லது கூடுமான வரையில் 9 நாட்களோ 7 நாட்களோ முழுமையான கட்டி வெல்லம், அதே போல முழுமையான தேங்காய், இவை இரண்டுமே பூரணத்தை குறிக்கக்கூடியது. அந்த வெல்லமானது உடைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, முழுமையாக மண்டை வெல்லமாக இருக்க வேண்டும். அந்த மண்டை வெல்லத்தையும் தேங்காயையும் விநாயக பெருமானுக்கு வைத்து சமர்ப்பித்து உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்து கொள்ளுங்கள். அதிலும் மேற்கு பார்த்த விநாயகர் என்றால் இன்னும் விசேஷம். மேற்கு நோக்கி இருக்கக்கூடியவர் பரிகார நிலையில் உங்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவராக இருப்பார். ஆக அந்த விநாயக பெருமானுக்கு நீங்கள் வழிபடுங்கள், நிச்சயம் எண்ணியது நடக்கும். இது போன்ற அன்றாட வாழ்வியல் முறையில் நீங்கள் மிக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழங்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறோம். ஆக நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டு பயன்பெறுங்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. உலகம் க்ஷேமமாக வாழ வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என உங்களுடைய பிரார்த்தனைகளில் இந்த வார்த்தைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் ஊரும் நாடும் உலகமும் நன்றாக இருக்கும் பொழுது நீங்களும் நன்றாக வாழ்வீர்கள், எல்லா நிலைகளிலும் உயர்வும் பெறுவீர்கள். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், கல்வி தொடர்பாக, பணம் சார்பாக புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் உண்டாகும், புது நபர்களால் ஆதரவு பெருகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மேன்மையான நாளாக இருக்கும், வருமானம் பெருகும், மன நிம்மதி அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், முன்னேற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும், வருமான வளர்ச்சி உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை இன்றைய தினம் நீங்கள் பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது? இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். செவ்வாய்க்கிழமை தினம். இந்த நாளில் எண்ணிய சில வேலைகள் நிறைவு பெறுவதில் சில தாமதங்கள் இருக்கும். ஆகவே எண்ணிய சில வேலைகள் உங்களுக்கு சில நேரங்களில் பொறுமையாக நடந்தாலும் அதனால் ஏதாவது ஒரு பலன் நிச்சயம் உண்டு. வியாபாரத்தில் வேலையாட்களுடைய மாற்றங்கள் பற்றிய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். 7ஆம் இடம் என்பது களத்திர பாவகம், தொழில் கூட்டாளிகளுடைய நிலையை சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய துணைவர் பற்றி பேசக்கூடிய இடம், அவர் எப்படிப்பட்டவர், அவரால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, உங்களோடு எப்படி இணங்கி இருப்பார் என்கிற நிலையை சொல்லக்கூடியது இந்த களத்திர பாவகம் 7ஆம் இடம். அந்த பாவகத்தினுடைய ராசிநாதனான புதன் பகவான் உங்களுக்கு 3வது இடத்தில் சகோதர ஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்தே இருக்கிறார். அரசு சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களால் உங்களுக்கு ஆதரவு ஏற்படும். உறவினர்கள் பற்றிய எண்ணங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் உண்டு. மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையலாம். உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் பொறுப்புகள் மேம்படும். ஆக்கப்பூர்வமான நாள் என்றே சொல்லலாம். ராசிக்குண்டான அமைப்பு படி பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியாகவும் வருமானம் சம்பந்தமாக பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமை நாள், அதாவது குரு நாள், உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ஆக மீன ராசி என்பர்களே, இந்த பூஜை வழிபாடு முறைகளை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயம் பணப்பெட்டியில குறைவில்லாமல் செல்வம் பெருக்கிக் கொண்டே இருக்கும். வியாழக்கிழமையில அதிலும் குரு ஓரையில விளக்கேற்றி வழிபட நல்ல வேலையும் தொழிலில் வெற்றியும் கிடைக்கும். அதாவது இரவு 8 முதல் 9 மணி வரையில் குரு ஓரை வரும். வியாழக்கிழமை தோறும் இரவு 8 முதல் 9 மணி வரையில் நீங்கள் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். அதே போல தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வணங்க நன்மைகள் உண்டாக்கும். பச்சை நிற பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம். கோவில்களில் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு
தாமரை மலர் கொடுத்து வணங்கி அதை வாங்கி வந்து வீட்டில் பச்சை நிற துணியில் சுற்றி பணப்பெட்டியில் வைக்க குறைவின்றி செல்வம் பெருகும். இதை நீங்கள் திரும்பவும் கேட்டு அதன்படி செய்து வாருங்கள். இப்படி செய்யும் பொழுது மகாலட்சுமியுடைய அனுகிரகமானது உங்களுக்கு எப்பொழுதும் உடனே இருக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயம், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழிலில் அது சார்பான வேலைகளுக்கு முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தாமதம் உண்டாக்கும். சில காரியங்கள் நடப்பவை நன்மையாகவே இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். தீராத கஷ்டங்கள் நீங்கும், மனக்கவலைகள் விலகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். தொழிலில் அபிவிருத்தி உண்டாக்கும். உயர் பதவியை பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய. ஆபத்தோ நாசய நாசய. சம்பதோ பிராபய பிராபய. சக குடும்பம் வர்தய வர்தய. அஷ்ட ஐஸ்வர்யம் சித்திம் குரு குரு. பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துப்யம் நமஹா. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய 12 ராசிக்காரர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப் பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.